கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த வரம் எப்படி வேலை செய்யும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். தேவனிடமிருந்து நாம் ஒரு ஆவிக்குரிய வரங்களை பெறுவது மற்றும் அதை நமக்குள் இருந்து செயல்படுத்துவது குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, கர்த்தரிடமிருந்து இந்த வரங்களை பெறுவது எப்படி என்பது நாம் இன்றைக்கி இப்போ பார்ப்போம். ஆவிக்குரிய வரங்கள் என்பது நம்முடைய சொந்த முயற்சியால் வருவது அல்ல. யாரும் அதை பெற முடியாது, சரிங்களா? ஸோ பரிசுத்த ஆவியானவர் அளிக்கும் ஒரு இலவச ஈவு அப்படின்னா ஒரு கிஃப்ட், ஃப்ரீ கிஃப்ட் நமக்கு. ஆனாலும் அதை பெற ஒரு தகுதி, ஒரு வாஞ்சையும் நமக்கு தேவை இருக்கிறது. ஸோ வரங்களை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை அல்லது தாகம் நமக்கு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் நமக்குள்ளே ஏவப்பட்டு நாம் அந்த வரங்களை வெளிப்படுத்துகிறோம். ஸோ 1 கொரிந்தியர் 14:1 கூட பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை ஏவப்பட்டு பேசுகிற வரத்தை நம்ம அதிகமாக விரும்ப வேண்டும் என்று அங்கே பவுல் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ பரிசுத்த ஆவியானவரை இந்த வரங்கள் எல்லாம் வழங்குகிறார் என்று நமக்கு தெரியும். ஸோ நம்மிடம் வாசம் பண்ணும்போது அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஸோ பண்ணுகிற பொழுது இந்த வரங்கள் வெளிப்பட தொடங்குகின்றன. ஸோ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த வரங்களை அளிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நாம் இந்த நாளிலும் முதலாவது என்னதான் வரங்கள் இருந்தாலும் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமாக நமக்கு காணப்படுகிறது. ஸோ பிறர் மீது அன்பு செலுத்தும் பொழுது இந்த வரங்கள் தானாகவே நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தப்படும். ஆண்டவரும் அதை நமக்கு சீக்கிரமாக தர வல்லவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் பேசிக் கிறிஸ்தவத்தில் அன்பு தாங்க. அதனால் இந்த வரத்தை பெறுவதற்கு நம்ம முதலாவது தேவை அன்பு. அன்புனா நம்ம மேலே அன்பு செலுத்தவில்லை, குடும்பத்தார் மீது இல்லைங்க, எல்லா மனிதர்கள் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். நாம் பாவிகளாக இருந்தாங்கன்னா ஆண்டவரிடம் வர வேண்டும் என்ற வாஞ்சை, அவர்கள் எப்படியாவது கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை நமக்குள் இருக்க வேண்டும். மற்றவர்களிடம், சகோதர சகோதரிகளிடம், அதாவது இந்த கிறிஸ்தவர்களிடம் நாம் அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். மற்ற ஆண்டவரை அறியாதவர்களிடம் நாம் கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த வரங்கள்லாம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. சரிங்க. இப்படி சரி, இந்த வரங்கள் எப்போ நம்மள்கிட்ட இருந்து செயல்பட ஆரம்பிக்கும் என்று பார்க்கும்பொழுது, நம்ம இஷ்டப்படி எப்போ வேண்டுமானாலும் இந்த வரங்கள்லாம் செயல்படாது. அது ஒரு கருவிலாம் கிடையாது. நம்ம நினச்சோடனே சுவிட்சு போட்டு லைட் எரியிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது தேவனின் சித்தத்தின்படி தான் நடக்கும். ஸோ ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 12:11 பார்க்குறோம். ஸோ சபைக்கோ அல்லது ஒரு நபருக்கோ தேவனுடைய வழிநடத்துதல், சுகம் அல்லது தேர்தல், இப்படிப்பட்ட தேவைப்படும் தருணங்களில் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை நமக்குள்ளே செயல்படுத்தி அதை வெளிப்பட வைக்கிறார். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை பயமின்றி நம்ம விசுவாசத்தோடு பயன்படுத்த தொடங்கும் போது அந்த கிரியை செயல்பட ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ வரம் எவ்வாறு வேலை செய்யும் என்பதை நாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வரங்களில் பரிசுத்த ஆவியானவன் வழிநடத்தலாம் நடக்கிறது நமக்கு தெரியும். எவ்வாறு வேலை செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய மனதில் ஒரு தெளிவையோ அல்லது ஒரு வார்த்தையையோ அல்லது ஒரு தரிசனத்தையோ தருவார். ஸோ இது நமக்கு ஒரு உள்ளுணர்வும் ஒரு ஏவுதலும் நமக்கு உள்ளத்திலிருந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ நமக்கு இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வரங்கள் எல்லாம் அதே போல் வரங்கள் நம்ம சுய பெருமைக்காக இல்லை. ஒரு மனுஷனுக்கு வரத்தை கொடுத்தா அவன் பெரியால் அதுக்கு இல்லை. வரம் எதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாருன்னா, மற்றவருடைய பயன்பாட்டுக்காக, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை கட்டுவிக்கவும் பிறருக்கு உதவுமே இந்த வரங்கள் ஒரு மனிதனில் செயல்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:7 கூட பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முக்கியமாக பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஸோ தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்க தரிசனங்களை கீழ்ப்படுத்திருக்கின்றன என்று 1 கொரிந்தியர் 14:32 பார்க்குறோம். வரங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி இயங்காது. ஸோ பரிசுத்தாவின் ஏவுதலுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அமைதியாகவும் ஒழுங்காகவும் இது நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்யதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இது ஓகே, வரங்கள்லாம் ஓகே. இப்போ அடுத்ததாக நமக்குள்ள ஒரு கேள்வி, நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். எனக்குள்ள
வரத்தை கண்டுபிடிப்பது எப்படி? என்கிட்ட என்ன வரம் இருக்குங்க? நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம், நல்ல வேதம் வாசிக்கலாம், நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், நல்ல வாஞ்சியோடு இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, என்கிட்ட என்ன வரம் கிரியை செய்து என்பது தெரியாது. சரியா? அதை கண்டுபிடிப்பது எப்படி? ஸோ இது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. ஸோ எனக்கு என்ன ஆவிக்குரிய வரம் கொடுக்கப்பட்டது என்பதை நான் கண்டறிவது என்றால், பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார், நமக்கு தெரியும். மேலும் ஒவ்வொருவருக்குள்ளும் குறைந்தது ஒரு ஆவிக்குரிய வரமாவது கொடுக்கப்பட்டுள்ளது. 1 பேதுரு 4:10 பார்க்கணும் நம்ம. சரியா? அதே போல் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவிக்குரிய வரத்தை நாம் கண்டறிய கீழே நான் சொல்ல போகிற ஒரு 2-3 காரியங்களை நீங்கள் கேளுங்கள். முதலாவது, உங்கள் உள்ளான ஆசையும் வாஞ்சியும் நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்கள் சொந்த வேலையோ வீட்டுக்காரிங்களோ நம்ம குடும்ப பிள்ளைகள் ஆசை, அந்த ஆசை இல்லைங்க. ஊழியத்தில் மற்ற ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வரணும், ஆத்தும ஆதாயத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் கை வச்சோன்னா நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கணும், நான் கண்ண ஜெபம் பண்ணால் தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்படிப்பட்ட ஆசைகள் உங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது தொடர்ச்சியாக வரும். அப்படி என்றால் நல்லா கவனிச்சிடுங்க. ஸோ தேவன் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கும்போது அதை பயன்படுத்துவதற்கான ஆசையையும் உங்கள் இருதயத்தில் வைப்பார். சரிங்களா? ஸோ அந்த ஆசைகள் உங்களுக்குள்ளே இருக்குது என்றால் இல்லை ஆண்டவர் தரப்போகிறான்னு இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தந்து விட்டார். சரியா? அது இன்னும் உங்களுக்குள்ள விசுவாசத்தினாலே இயக்கப்பட வேண்டும். ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இந்த ஆசை வந்துட்டாலே கொடுத்துட்டாரு. இனி அதை நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் மூலம் நீங்கள் அதை இயக்க வேண்டும். சரியா? அதுக்கு அபிஷேகத்துக்கு ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் பொழுது விசுவாசம் பலப்படும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய புஷ், உங்களை அறியாமையே நீங்கள் வாயை திறந்து சொல்லிடுவீங்க தரிசித்த. அது ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். உங்களை அறியாமையே ஒருத்தரை பார்த்தோன்னா சுகம், அவங்க இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் சொல்லிடுவீங்க. ஸோ அவங்க சுகம் ஆயிடுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வைத்து கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ முதலாவது உங்களுக்குள்ள என்ன வரம் கிரியை செய்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஆசை வாஞ்சை, ஏன்னா உலக பிரகாரமான ஒரு பொருளை வாங்குறதுக்கு செய்யறதுக்கு மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஆசை வரும், அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் ஆசை வருதுன்னு சொன்னாலே அது இந்த வரங்கள் நமக்குள்ளே ஆப்ரேட் ஆகிறது தான் வரும். மற்றபடி ஈஸியாக யாருக்குள்ளேயும் வராது. நீங்கள் நல்லா வேணால் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆசையும் வாஞ்சையும் உங்களுக்குள்ளே இருந்துன்னா, ஒருவேளை பயமாக இருக்கும், ஐயோ நம்ம போய் தப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லிடக்கூடாது, ஐயோ நம்மளுக்கு இருக்கோ இல்லை டவுட், எல்லா மனுஷனுக்கும் இது இருக்கிறது தான் ஆரம்ப காலத்தில். அதனால் அப்படி உங்களுக்குள்ள இதை கேட்குற யாருக்காவது ஆசை இருக்குதுங்க, எனக்குள்ள இப்படி ஒரு பெரிய ஆசை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் பலப்பட்டு அபிஷேகத்தில் இன்னும் ஆவியில் பலப்படும் பொழுது இது ஏற்ற வேளையில் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை மீறி நடக்கும், எல்லாம் நடக்கும். நீங்கள் யாருக்கா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் நீ சொன்னீங்கல்ல அது இப்படி நடந்தது பிரதர், அப்போ அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. பிரசங்கத்தில் கூட பேசியிருப்பீங்க, அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும், அது தீர்க்க தரிசன வார்த்தை. ஸோ தீர்க்க தரிசனம் வரம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு சுகம் ஆகிருக்கும், அவங்க சொல்லுவாங்க நீங்கள் நீ ஜெபம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எனக்கு நல்லா பெட்டராக இருக்குது. ஸோ உங்களுக்கு நோய்களை குணப்படுத்துகிற வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படி ஒன்றொன்றாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ நீங்கள் ஆவியின் அடுத்தது ஏவுதலையும் ஜெபத்தையும் நாடணும். வரங்களை வெளிப்படுத்துவர் பரிசுத்த ஆவின்னு நமக்கு தெரியும். தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கும் வரத்தை காண்பியும், அது உங்களுடைய மகிமைக்காக பயன்படுத்த வழிநடத்தும் என்று நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதை உங்களுக்கு திட்டமும் கிளியரமாக ஏற்ற வேளையிலே காட்டுவார். அது மட்டும் இல்லை, அடுத்ததாக ஒரு ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் வரம் செயல் வழியில் தான் வெளிப்படும். நீங்கள் முயற்சி செய்யாமல் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்குள்ள இருக்கா இல்லைன்னு பேசாமல் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா வரவே வராது. அதனால் நீங்கள் சபையில் இல்லை வேறு ஊழியங்களில் ஈடுபட்டு ஊழியம் செய்ய ஆரம்பிங்க. பல்வேறு செயல்பாடுகள், ஊழியத்தின் ஆராதனை, சுவிசேஷம் அறிவித்தல், சிறுவர் ஊழியம், ஸோ வேறு ஏதாவது உங்கள் சர்ச்சில் இருக்க ஊழியங்கள், ஏதோ ஒரு யூத் மீட்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கலந்து கொண்டு கர்த்தருடைய சேவையை நீங்கள் செய்ய உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது, ஆவியின் பலத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்க வரங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊழியங்களெல்லாம் பயன்படுகிறதை நீங்களே பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு காரியம் முக்கியமாக, இந்த வரங்கள் இருக்கவங்க நீங்கள் வரம் இருக்குதா இல்லையான்னு பார்க்க உங்கள் ஆவிக்குரிய கனிகளையும் ஆசீர்வாதங்களையும் கவனிங்க.
நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறது முதல்ல பாருங்கள். உங்கள் அமைதியாக இருக்கீங்களா, சமாதானமாக இருக்க முடியுதா? ஸோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு உங்கள் வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்கிறதா? ஆவியின் கனி உங்களுக்குள்ளே இருக்கிறதா? நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அது பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் சபையை கட்டுவிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கிறதா? உங்கள் ஊழியத்தின் மூலம் பிறர் ஆறுதலோ சுகமோ நடத்துதலோ பெறுகிறார்களா என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். அதில் தான் உங்கள் வரங்களை நீங்கள் கண்டறிய முடியும். ஸோ மேலும் தேவன் பெரும்பாலும் தம் வரங்களை பிறன் மூலமாகவும் சில நேரங்கள் உறுதிப்படுத்துவார். சபை மூப்பர்கள் ஜெபம் பண்ணி நமக்கு அதை கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தெளிவுபடுத்துவாங்க. நீங்கள் பேசும்போது ஜெபிக்கும்பொழுது எங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது பிரதர் என்று உங்களை குறிப்பிட்டு சிலர் கூறுவாங்க. அதுவே உங்கள் வரத்துக்கான ஒரு சான்றாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் இருக்குதா என்பதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆனால் கட்டாயம் எல்லாருக்குள்ளும் ஒரு வரங்கள் நிச்சயமாக இருக்கும். போதிக்கிற வரோம், ஆலோசனை சொல்கிறோம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? எல்லாருக்கும் இல்லை. ஸோ நல்ல ஜெபிக்கிறவங்க இல்லை உற்சாகமாக இருக்கிறவங்க, இந்த வரம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவர் நிச்சயமாக வரங்கள் தருவார், என்னும் தருவார். நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, ஆசைப்படுங்க, விசுவாசத்தில் பலப்படுங்க, ஊழியத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆவிக்குரிய கனிகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் மென்மேலும் தருவார். ஒருபோதும் சுய புகழையோ பெருமையோ நாடாதீர்கள். மற்றவங்க பயன்படணும், நான் ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு அநேக பேரை சேர்க்கணும், அந்த ஒரு ஆசையும் கொண்டு நீங்கள் நடங்க. ஆண்டவர் ஏற்ற வேளையில் இன்னும் வரங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.